ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய 9th எபிசோடு. இந்த எபிசோடில் நம்ம தமிழ் வேர்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியாக பேச கற்றுக்கலாம் என்று தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் வேர்ட்ஸ்லேயே வந்து சில நியூ வேர்ட்ஸ், அதாவது சில புது வேர்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கம் ஆன், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் 9. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் நம்ம இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ரிலேட்டிவ்ஸை நம்ம எப்படி கூப்பிடுவது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லைடில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மகன். மகன் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில ரெண்டு விதமா வந்து கூப்பிடலாம். அதாவது பேட்டா அப்படின்ட்டு கூப்பிடலாம், புத்ர அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ மகன் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில பேட்டா அப்படின்னும் கூப்பிடலாம், புத்ர அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மகள். மகள் என்றது தமிழ் வார்த்தை. மகள் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில பேட்டி அப்படின்ட்டு கூப்பிடலாம், புத்ரி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ மகன் அப்படின்னா பேட்டா ஆர்எல்ஸ் புத்ர் அப்படின்ட்டும் கூப்பிடலாம். மகள் அப்படின்னா பேட்டி, புத்ரி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா அக்கா. அக்கா அப்படின்றது தமிழ் வார்த்தை. அக்கா என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில தீதி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ அக்கா அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தீதி அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா சகோதரி. சகோதரி அப்படின்றது தமிழ் வார்த்தை. சகோதரி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பெஹன் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ அக்கா அப்படின்னா ஹிந்தியில் தீதி அப்படின்ட்டு சொல்வாங்க. சகோதரி அப்படின்னா ஹிந்தியில் பெஹன் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா தாத்தா. தாத்தா அப்படின்றது தமிழ் வார்த்தை. தாத்தா அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நானா அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நானா யாரை சொல்வாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய அப்பாவை தான் வந்து இங்கே நானா அப்படின்ட்டு வந்து சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ தாத்தா அப்படின்னா நானா, அதாவது அம்மாவுடைய அப்பாவை தான் நம்ம வந்து இங்கே நானா அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பாட்டி. பாட்டி அப்படின்றது தமிழ் வார்த்தை. பாட்டி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நானி அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நானி அப்படின்றது வந்து யாரை சொல்வோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய அம்மாவை தான் நம்ம இங்கே நானி அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ தாத்தா அப்படின்னா நானா, பாட்டி அப்படின்னா வந்து நானி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மாமா. மாமா அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்திலையும் வந்து நம்ம மாமா அப்படின்னு தான் வந்து இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ மாமா அப்படின்னா வந்து அம்மாவுடைய அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து நம்ம மாமி அப்படின்ட்டு தான் வந்து நம்ம இங்கே கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் தமிழ்ல எப்படி நம்ம மாமாவை மாமா அப்படின்ட்டு கூப்பிடுறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து மாமா அப்படின்னு தான் வந்து நம்ம இங்கே கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மாமி. மாமி அப்படின்றது வந்து அம்மாவுடைய அண்ணா ஒய்ஃபோ இல்லைன்னா அப்பா தம்பி ஒய்ஃபோ வந்து நம்ம இங்கே மாமி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ மாமி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்திலையும் வந்து நம்ம மாமி அப்படின்னு தான் கூப்பிடுறோம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. தமிழ்லையும் மாமி தான், அதே மாதிரி வந்து ஹிந்திலையும் நம்ம வந்து மாமி அப்படின்னு தான் வந்து நம்ம இங்கே கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். மகன் அப்படின்னா சன், மகள் அப்படின்னா டாட்டர், அக்கா அப்படின்னா எல்டர் சிஸ்டரை நம்ம அக்கா அப்படின்ட்டு சொல்வோம் இல்லைங்களா? சகோதரி அப்படின்னா வந்து எங்கர் சிஸ்டர், அதாவது பெஹன். தாத்தா அப்படின்னா கிராண்ட் ஃபாதர், பாட்டினா கிராண்ட் மதர், மாமானா மாமா தான், மாமி அப்படின்னா வந்து மாமி அப்படின்ட்டு வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா சித்தி. சித்தி அப்படின்றது தமிழ் வார்த்தை. சித்தி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் சாச்சி அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ சாச்சி அப்படின்றத வந்து யாரை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்பாவுடைய தம்பி ஒய்ஃப், அவங்கள தான் நம்ம வந்து ஹிந்தியில்
சாச்சி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ சித்தி அப்படின்னா வந்து சாச்சி. சித்தப்பா அப்படின்னா வந்து ஹிந்தியில சாச்சா அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ சித்தப்பா அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சாச்சா அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ அதாவது சாச்சா யாரை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஹிந்தியில நம்ம வந்து அப்பாவுடைய தம்பியை தான் வந்து ஹிந்தியில நம்ம சாச்சா அப்படின்ட்டு கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ சாச்சாவோட ஒய்ஃபை வந்து நம்ம இங்கே சாச்சி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட் ஸ்லைடோடைய கண்டினியூஷன் தான் இது. தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். சித்தி அப்படின்னா ஆண்ட், சித்தப்பா அப்படின்னா அங்கிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன். வேலைக்காரன் அப்படின்னா வந்து ஹிந்தியில நம்ம நௌக்கர் அப்படின்ட்டு வந்து நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ வேலைக்காரன் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. வேலைக்காரன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நம்ம நௌக்கர் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆசிரியர், அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆசிரியர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில ரெண்டு விதமா இங்கே கூப்பிடுவோம். குரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம், சிக்ஷக் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வேலைக்காரன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் நௌக்கர் அப்படின்ட்டு வந்து சொல்வோம். ஓகேங்களா? ஆசிரியர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் குரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம், சிக்ஷக் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெம்பரோடைய டெசிக்னேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வேலைக்காரன் அப்படின்னா வந்து சர்வெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்லேயோ இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்லேயோ நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து அதாவது வேலைக்காரன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நிறைய சர்வெண்ட்ஸ் கூட வந்து இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த சர்வெண்ட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே வேலைக்காரன், அதாவது நௌக்கர் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆசிரியர்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஹெட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம், டீச்சர் அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா தூரம். தூரம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. தூரம்ன்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தூரம் அப்படின்றது தமிழ் வார்த்தை, தூரம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு தூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு வந்து தாமதம். தாமதம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. தாமதம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில தேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தூரம் அப்படின்னா ஹிந்தியில தூர், தாமதம் அப்படின்னா ஹிந்தியில தேர். ஓகேங்களா? ஸோ இந்த தூர் அண்ட் தேர் ரெண்டுமே வந்து சேம் மாதிரி தான் தெரியும், பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீனிங்கோட வரும். ஓகேங்களா? ஸோ தூர் அப்படின்னா அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ தூர் அப்படின்றது வந்து ஃபார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு தேர் அப்படின்னா வந்து லேட். இது ரெண்டு வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது தூர் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபார் தூரம், தாமதம் அப்படின்னு பார்க்கும்போது தேர், அதாவது லேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா உணவு. உணவு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை இல்லைங்களா? ஸோ உணவு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் கானா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உணவு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. உணவு அப்படின்ற வந்து தமிழ் வார்த்தைக்கு கானா அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா நீர். நீர் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நீர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம பானி அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நீர் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. நீர் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் பானி அப்படின்ட்டு சொல்வோம். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்கேன், லைஃப் சர்வைவல் இல்லைங்களா? ஸோ உணவு அப்படின்னா ஃபுட், நீர் அப்படின்னா வந்து வாட்டர். இது ரெண்டுமே இல்லாமல் வந்து நம்மளால வாழவே முடியாது இல்லைங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரோடைய லைஃப்லையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த எபிசோடில் இவ்வளோ தான்.
ஓகேங்களா? எங்கள் யூடியூப் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூட வந்து எங்கள் யூடியூப் வீடியோஸ் பற்றி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எங்கள் யூடியூப் வீடியோஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டு 8 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுக்க போகிறேன். அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். எஸ்பெஷலி எங்களுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக, அதாவது யாரெல்லாம் வந்து புதுசாக லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்களோ, ஹிந்தி லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஈஸியான முறையில் வந்து கற்றுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு மெயின் மோட்டிவோட தான் வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸ், அதாவது நிறைய பேசிக் வேர்ட்ஸ், நிறைய ஆப்போசிட்ஸ், நிறைய கான்வர்சேஷன்ஸோட வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஷோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.